الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல வழிகாட்டல்களை பெற்று சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து சென்ற அருமை சஹாபாக்கள் மற்றும் நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்பு புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து சமூகம் தந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் நமக்கு ஏவியவற்றை எடுக்குமாறும் அவன் தடை செய்தவற்றை தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்து வாழ்க்கையில் நாம் நல்லவற்றை செய்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலும் நல்லவர்களாக மாறுகின்றதுதான் நம்மளுடைய இலட்சியம், நமது இறுதி குறிக்கோளாகும். மனித வாழ்க்கையில் எத்தனையோ சேமிப்புகள் இடம்பெறுகின்றன. தனக்கும் தன் குடும்பத்திற்கும் என்று எத்தனையோ வகை வகையான சேமிப்புகள், சொத்து சேகரிப்புகள் இடம்பெறுகின்ற இந்த கால சூழலிலே ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்க வேண்டியது, தான் தனக்காக ஆகிராவுடைய சேமிப்பை எந்த அளவுக்கு சேமித்திருக்கிறேன், எவ்வகையான சேமிப்புகளை இதுவரை செய்திருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டிய தருணம் இதுவாகும். நாம் ஆகிராவுக்காக செய்கின்றவைகள் தான் நிலையான சேமிப்புகள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு ருக்கு செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்கள், உங்கள் ரப்பை இபாதத் செய்யுங்கள், அவனை வணங்குங்கள், மேலும் நல்லவற்றை செய்யுங்கள், வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்காக அடிபணிந்து வாழ்ந்து தன்னுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதோடு நல்ல காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களாக கருதப்படுகின்றோம். எனவேதான் அல்லாஹ் அவன் எங்களை ஒவ்வொன்றாக சொல்லி அவற்றை செய்யுமாறு பணிக்கின்றான். மக்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழுங்கள், வஸ்ஜுது அல்லாஹ்வுக்கு சிரம் சாயுங்கள், சுஜூது செய்யுங்கள், உங்கள் ரப்புக்கு வணக்கம் புரியுங்கள், வஃஅலுல் கைர் நல்லவற்றை செய்யுங்கள். இவைகளை எல்லாம் நீங்கள் செய்கின்ற போது லஅல்லக்கும் துஃப்லிஹூன் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த உலக வாழ்வியலுக்காக வேண்டியும் நாங்கள் சொத்துக்கள் சேகரிக்க வேண்டும்,
நாங்கள் உழைக்க வேண்டும், இவைகள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இது மாத்திரம்தான் நமது குறிக்கோளாக இருந்துவிடக்கூடாது. நாம் ஆகிராவை நோக்கி பயணிப்பவர்கள். அந்த பயணத்துக்கு தேவைப்பட்ட கட்டிச்சாதங்களை நாம் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகிராவிலே அல்லாஹுடைய அதி உயர்ந்த சுவர்க்கமாகிய அந்த ஜன்னாவை அடைவதுதான் நமது குறிக்கோளாக இலக்காக இருக்க வேண்டும். இதனாலேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நல்லவற்றை செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன் என்று அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், யா அல்லாஹ், நல்ல காரியங்களை நான் செய்வதற்கு உன்னிடத்திலே கேட்கிறேன். நல்ல காரியங்களில் நான் ஈடுபடுவதற்கு உன்னிடத்திலே நான் வேண்டி நிற்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாக இருந்தால் நல்ல காரியங்களிலே நபி அவர்கள் எந்த அளவு நாட்டம் உள்ளவராக இருந்தார்கள் என்பதை விளங்குகிறோம். ஆகவே நல்ல காரியங்கள், அல்லாஹ் விரும்புகின்றவைகள், அல்லாஹ்வுடைய தூதர் எவைகளை எல்லாம் விரும்புகிறார்களோ அவைகள் அத்தனையுமே நல்ல காரியங்கள். அது இபாதத்தாக இருக்கலாம், சமூக சேவையாக இருக்கலாம், இன்னொரு எவையாக இருக்கலாம். அத்தனையும் அல்லாஹ்வுக்குரிய வணக்கங்களாகவே கருதப்படுகின்றன. எனவே நாங்கள் நல்லவைகளை செய்ய வேண்டும். ஏழை எளியோர்களை நாங்கள் விரும்ப வேண்டும். அவர்களுக்கான நல்ல செயல் திட்டங்களிலே எம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நல்ல காரியங்கள் செய்வதிலே நீங்கள் போட்டியிட்டுக் கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நல்ல காரியங்கள் செய்வதிலே சோர்வாக இருந்துவிடக் கூடாது, அலட்சியமாக இருந்தக்கூடாது. ஏனென்றால் சந்தர்ப்பம் எமக்கு இருப்பதுதானே தவிர எதிர்காலத்தில் கிடைக்கும் என்பதல்ல. இருக்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் அவ்வப்போது கிடைக்கின்ற அந்த அமல்களிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதனாலேதான் நல்ல விடயங்களில் போட்டி போட வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முயற்சிகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் நல்ல காரியங்களில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் மற்றொரு ஆயத்திலே நாம் செய்கின்ற சேமிப்பை பற்றி சொல்லுகின்றார். இன்று உலகத்திலே மக்கள் எத்தனையோ வகை வகையான சேமிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற சேமிப்பு இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்திலே இருந்து கொண்டிருக்கும். அது எமக்கு ஆகிராவிலே கிடைக்கப்பெறும். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், நல்ல காரியங்களில் இருந்து எதையெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்கிறீர்களோ அதற்கான பெருமானங்களை, அதற்கான நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் தவறிவிட மாட்டாது, விடுபட மாட்டாது. முழுமையாக அவற்றுக்கான நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே எமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். நாம் செய்கின்ற நல்லவற்றுக்கான நன்மைகள் அல்லாஹ்வினால் நிச்சயம் வழங்கப்படும். அந்த நன்மைகள் குறைந்தபட்சமாக இருக்கலாம், அதிகபட்சமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் செய்கின்ற நன்மைகளுக்குரிய கூலி படைத்த ரப்பிடத்திலே தயாராக இருக்கிறது என்பதிலே நாம் உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலே நாங்கள் நாட்டம் கொள்ள வேண்டும். அதை செய்வதிலே உறுதிப்பாடுடையவர்களாக இருக்க வேண்டும். அவற்றை செய்வதில் என்னை நாம் ஈடுபடுத்த வேண்டும். அடுத்தவர்களை நாங்கள் அதன்பால் ஆசை ஊட்ட வேண்டும். இவைகளெல்லாம் நாம் இந்த உலகத்து வாழ்க்கையிலே ஆகிராவுக்காக வேண்டி செய்கின்ற சேமிப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் மரண வேளையிலே கவலைப்படுகின்றார்கள். அவர் நல்ல சாதுகான மனிதராக இருந்தாலும் சரிதான், பாவகாரியங்களில் ஈடுபட்ட மனிதராக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொருவருமே மரணம் அடைகின்ற பொழுது கவலைப்படுகிறார்கள் என்று சஹாபாக்கள் முன்னிலையிலே சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மரணம் அடைகின்ற பொழுது ஏன் அவர்கள் கவலைப்பட வேண்டும் அத்தனை பேரும் என்று. அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சாலிஹான மூமினான அடியாருடைய கவலை என்னவாக இருக்கும் என்றால், நான் செய்த நன்மைகளை இன்னும் அதிகமாக செய்திருக்க வேண்டுமே, நான் செய்த நன்மைகளுக்குரிய பொறுமதிகள் இப்படி எனக்கு காட்டப்படுகிறதே, ஆகவே இன்னும் நான் நன்மை செய்திருந்தால் இன்னும் என்னுடைய நன்மைகள் மிக கூடுதலாக அமைந்திருக்குமே என்ற கவலை அந்த நல்லடியாருக்கு இருக்கும். பாவம் செய்த மனிதனுக்கு கவலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் பாவம் செய்து விட்டேன், பாவியாக இருந்து விட்டேன், நான் தௌபா செய்யவில்லையே, படைத்த ரப்பிடத்திலே என்னுடைய பிழைகளை பொறுக்குமாறு இஸ்திக்பார் செய்யவில்லையே, தௌபா செய்யவில்லையே என்ற கவலை அந்த மனிதனுக்கு இருக்கும். ஆகவே நல்லடியார்களுக்கும் மரண வேளையில் கவலை ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் மோசமான வாழ்க்கையிலே இருந்த மனிதர்களுக்கும் மரணத்து சந்தர்ப்பத்திலே கவலை இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆகவேதான் இந்த உலகத்து வாழ்க்கையிலே நல்லவைகளை நாம் எந்த அளவு செய்தாலும் அந்த அளவு நமக்கு ஆகிராவிலே பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நல்லவைகளை செய்பவர்களை விரும்புகின்றான், நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்ற மக்களை விரும்புகின்றான், நல்ல செயற்பாடுகளிலே தங்களை ஈடுபடுத்துபவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்கின்ற மக்களை விரும்புகின்றான் என்று. அல்லாஹ் ஒரு அடியானை விரும்புவது என்பது அது சாதாரணமாக கிடைக்காது. ஒருவர் அடுத்தவரை விரும்புவது என்பது சாதாரணமாக எடுத்த இடத்திலே இடம்பெறுவதும் கிடையாது. அவருடைய குணாதிசயங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், அவருடைய சரியான நடத்தை போக்குகள், அவர் செய்கின்ற நல்ல காரியங்கள் எல்லாம் அவதானிக்கப்பட்டவன் அடுத்த கட்டம்தான் மற்றவர்கள் அடுத்தவர்களை விரும்புவதாகும். ஆகவே அல்லாஹ்வும் தன்னுடைய அடியார்கள் எந்த அளவுக்கு நல்லவர்களாக இருக்கிறார்களோ அப்போது அல்லாஹ் விரும்புகின்றான். எனவே நல்ல காரியங்களில் ஈடுபடுபவர்களை அல்லாஹ் விரும்பி விட்டான் என்றால் அடுத்தது அவன் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவனாக மாறிவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அடைந்து விட்டோம் என்றால் அதற்கு அடுத்தது அத்தனையுமே இலகுவானதாகவே கிடைக்கும் சகோதரர்களே. ஆகவேதான் அல்லாஹ் அவ்வாறு சொல்கின்றான், அல்லாஹ் நல்லடியார்களை விரும்புவதாக. அதற்கு அடுத்ததாக மற்றொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நல்லவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் ஒரு அடியானுக்கு கிடைத்து விட்டால் அதுவே போதும் அவனுடைய வாழ்வியலிலே அவன் உயர்ந்து சிறந்து வாழ்வதற்கு, ஆகிராவிலே உச்ச சந்தர்ப்பத்தை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், நான் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் சுவர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாத போது என்று. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் நாம் செய்த அம்மாத்திரம் நன்மைகள் மூலம் சுவர்க்கம் செல்லவே முடியாது. ஆகவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எமக்கு அத்தியாவசியமாகின்றது. எனவே இப்படியான அல்லாஹ்வுடைய அருள் மிகுந்த அந்த ரஹ்மத் என்பது நல்லடியார்களுக்கு மிக சமீபமாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த ரஹ்மத்தை நாங்கள் அடைய வேண்டுமா, நாங்கள் நல்ல காரியங்களிலே ஈடுபட வேண்டும்.
நல்ல காரியங்களில் ஈடுபட்டோமா அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கிறது. நல்ல காரியங்களில் ஈடுபட்டோமா அல்லாஹுடைய மஹப்பத் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய விருப்பமும் ஒரு அடியானோடு இரண்டர கலந்து விட்டால் அவன் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மனிதராக மாறுகின்றார். அல்லாஹ்வுடைய புனிதமான ஜன்னாவுக்கு தகுதி உள்ளவராக அவர் கருதப்படுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல காரியங்களில் இந்த மனித சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஈடுபட வேண்டும், அடுத்த மக்களுக்கு பிரயோசனம் உள்ளவராக மாற வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற அவர்களுடைய ஹதீஸிலே கூறுகின்றார்கள். அஹப்புன் நாஸி இலல்லாஹ் அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் மனிதர்களுக்கு மிக பிரயோசனமாக இருப்பவர்கள் என்று சொன்னார்கள். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் யார் என்றால் மக்களுக்கு சேவை செய்பவர்கள், மக்களுக்கு பயன் செய்பவர்கள், உதவியாக அமைபவர்கள் என்று சொன்னார்கள். எனவே மனிதர்களுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ, மக்கள் சேவையில் ஈடுபடுகிறார்களோ, தனியாகவோ குழுவாகவோ சமூகமாகவோ இயங்கி மக்கள் தேவைகளை இஹ்லாஸோடு நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்கிறது சகோதரர்களே. எனவே நல்ல காரியங்கள் நாம் எம்மால் செய்யப்பட வேண்டும். அதுதான் எம்மை அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த லட்சியம் கொண்ட மக்களாக மாற்றி அமைக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது சகோதரர்களே. எனவே நாங்கள் இந்த உலகத்து வாழ்க்கையை எவ்வாறும் கழிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது நமக்கென்று நாம் ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து என்னுடைய இந்த கால சூழலிலே என்னுடைய வாழ்க்கையை இவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், நான் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவராக மாற வேண்டும், மற்ற மக்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்றாக வாழ்வதற்கு என்னாலான சேவைகளை என்னாலான உதவிகளை நான் வழங்க வேண்டும், என்னாலான நல்ல ஆலோசனைகளை வழங்க வேண்டும், என்னாலான வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எம்மிடத்திலே இருக்குமாக இருந்தால் நாம் நன்மை செய்தவர்களாகவே கருதப்படுகின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு அரிய சந்தர்ப்பம். இந்த வாழ்க்கை எமக்கு மிக அரிய சந்தர்ப்பம். ஆகவேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் சாதாரணமாக நாளாந்தம் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டவர்களாக சாதாரணமாக எல்லா காரியங்களிலும் அவர்கள் கலந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களான சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களிலே இன்று நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்கிறார்கள். சுன்னத்தான நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சபையிலே இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்று நோன்பு நோற்று வந்திருக்கிறேன் என்று. அடுத்ததாக நபி கேட்கிறாங்க, உங்களிலே யார் என்று ஒரு ஏழை முஸ்லிமுக்கு உணவளித்து வந்திருக்கிறீர்கள் என்று. அப்போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். திருப்பி நபி கேட்கிறாங்க, என்று உங்களிலே யார் நோயாளியை பார்க்க சென்று வந்திருக்கிறீர்கள்? அப்போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், ஒரு நோயாளியை பார்த்து விட்டு வந்திருக்கிறேன், சுகம் விசாரித்து விட்டு வந்திருக்கிறேன். நான்காவதாக நபி கேட்கிறாங்க, உங்களிலே யார் ஜனாசா தொழுகையிலே கலந்து ஜனாசாவை பின்தொடர்ந்து வந்திருக்கிறீர்கள் என்று. அப்பொழுதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு ஜனாசாவிலே கலந்து முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் என்று. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு அடியானிடத்திலே இந்த 4 காரியங்களும் ஒன்றாக அமைந்து விடுமோ அவருக்கு சுவர்க்கம் தான் என்று நபி சொன்னாங்க.
இந்த 4 காரியமும் யாரிடத்திலே ஒன்றாக அமைந்துள்ளமோ அவர் சுவர்க்கம் செல்வார் என்று சொன்னார். இந்த 4 காரியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4லே ஒன்றை தவிர 3மே சமூகம் சார்ந்தது. சுன்னத்தான நோன்பு பிடித்தது அவர்களோடு உள்ளது. ஆனால் ஒரு ஏழை மகனுக்கு உணவளித்தது சமூகத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு நோயாளியை விசாரித்தது சமூகத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு ஜனாஸாவிலே கலந்து கொண்டது சமூகம் சார்ந்தது. ஆகவே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 2யுமே செய்திருக்கிறார்கள். அந்த நோன்பை நோட்டு அந்த வணக்கத்தையும் செய்திருக்கிறார்கள். சமூகம் சார்ந்த செயல்பாடுகளிலே தான் ஈடுபட்டு அந்த அமலையும் செய்திருக்கிறார்கள். ஆகவே இப்படியான நல்ல அமல்களை அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் செய்தது நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான ஒரு வழிகாட்டலை பெற்று வாழுகின்ற மக்களாகவே நாம் இருக்கின்றோம். இப்படியான நல்லடியார்கள் வாழ்ந்து காட்டுகின்ற பாதையிலேதான் நாம் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நமது முன்னோர்கள் சஹாபாக்கள் அனைத்து பேருடைய வாழ்வியலை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக நமது பாதை நல்ல பாதையாக இருக்கும். நாம் போய் சேருகின்ற இடம் நல்ல இடமாக சுவனமாக அமைந்திருக்கும். அந்த வகையில் அன்பார்ந்த சகோதரர்களே, நமது ஊரிலே நல்ல காரியங்கள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நமது ஊர் சாதாரணமான ஒரு ஊர் அல்ல. எல்லா பகுதியினருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராக இருக்கின்றது. நமது ஊரிலே நல்ல வழிகாட்டல்கள் இடம்பெறுகின்றதை பார்த்து அடுத்த மக்களும் அவர்களுடைய ஊரிலே அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நமது ஊரிலே அல்லாஹுடைய உதவியினால் பொதுவாக வீட்டு திட்டங்கள் சம்மேளனத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்களுக்கு அது கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு அப்பால் தனிநபர்கள் தங்களுடைய சொந்த பணத்திலே வீட்டு திட்டங்களை உருவாக்கி தனியார் வீட்டு திட்டங்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் எத்தனையோ ஏழைகளுக்கு அந்த வீடுகளை வழங்குகிறார்கள். ஏழைகளுக்கு தனியார் வீட்டு திட்டங்கள் அமைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. இது ஒரு பெரிய ஒரு செயற்பாடாகும். அதே போன்று ரமலானுடைய காலங்களிலே சஹருடைய உணவுகள் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுவும் ஒரு பெரிய ஒரு செயல் திட்டம், அதுவும் ஒரு முன்மாதிரியானது. அதனால் எத்தனையோ ஏழை மக்கள் பயனடைந்து அதை கொண்டே சஹர் செய்து நோன்பு பிடிக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் பெருநாள் காலங்களிலே அன்றைய பகல் உணவை சாப்பிடுவதற்கு வசதி இல்லாத ஏழை எளியோர்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கு பெருநாள் அன்றைய உணவு தாராளமாக வழங்கப்பட்டு அவர்களும் சந்தோஷமாக அன்றைய தினத்தை கழிக்கின்ற செயற்திட்டமும் நமது ஊரிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று பெருநாள் அன்று புத்தாடையை அணிவதற்கு வசதி இல்லாத ஏழைகள் கவலையோடு இருக்கக்கூடாது, அவர்களும் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவ்வாறான மக்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கும் புதிய ஆடைகள் வழங்கப்பட்டு அந்த மக்களும் சந்தோஷகரமாக பெருநாளை கொண்டாடுகின்றவற்றையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். இதுவும் நமது ஊரிலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நல்லதொரு செயற்திட்டமாகும். இதே போன்றுதான் நமது ஊரிலே உள்ள சாதனையாளர்கள், குறிப்பாக கல்வித்துறையிலே சாதனை படைக்கின்ற எமது மாணவர்களை தட்டி வைத்து அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நல்ல துஆக்கள் செய்து அவர்களை கௌரவிப்பு செய்கின்ற நடைமுறை நமது பிரதேசத்திலே பரவலாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் எங்களுடைய மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் தன்னுடைய கல்வியிலே உயர்ந்து பிரகாசிப்பதற்குரிய வாய்ப்பாக அது அமைந்து இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் எத்தனையோ மக்கள் உயிருக்காக போராடுகிறார்கள். இரத்தம் தேவைப்படுகிறது,
இரக்கம் கட்டுப்பாடாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற போதெல்லாம் நமது மக்கள் இரத்த தானம் செய்கிறார்கள், ஓரோடு சென்று இரத்தங்களை கொடுக்கின்றார்கள். சில சகோதரர்கள் தொடர்ச்சியாக அந்த வேலையிலே ஈடுபடுகின்றார்கள். இதுவும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நமது ஊரிலே ஜனாசா நலன்புரி அமைப்பினால் நல்லதொரு வேலை திட்டம் இடம்பெறுகின்றது. ஜனாசாக்களை கொண்டு செல்லுகின்ற, எடுத்து வருகின்ற அப்படியான நல்ல ஒரு முயற்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றது. வெளிநாடுகளிலே இருக்கின்ற நமது ஊரை சேர்ந்த மக்கள் ஜனாசா ஆம்புலன்ஸ்களை தங்களுடைய பணத்தினால் வாங்கி இந்த ஊருக்காக வழங்கி இருக்கின்றது. எம்மால் சந்தோஷப்படுகின்ற ஒரு நல்லதொரு செயல் திட்டமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே இது போன்ற இன்னும் சில விடயங்கள் நமது ஊர் மக்களால், நமது ஊரிலே உள்ள செல்வந்தர்களால் செய்யப்படுமாக இருந்தால் இன்னும் எத்தனையோ ஏழைகளுடைய உள்ளங்கள் சந்தோஷப்படும் சகோதரர்களே. இன்னொரு விடயம் என்னவென்றால், வீடுகளிலே எத்தனையோ ஏழைகள் தங்களுடைய கணவன்மார் மரணிக்கின்ற பொழுது அன்றாட வாழ்க்கை செலவுக்கு வசதி இல்லாமல் அந்த இத்தாவுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் அப்பம் சுட்டு வாழ்க்கை நடத்தியவர்கள், இடியப்பம் விற்று வாழ்க்கை நடத்தியவர்கள், சிறு சிறு குடிசை தொழில்களிலே ஈடுபட்டவர்கள் கணவனை இழந்ததினால் வெளியே செல்ல முடியாது, வீட்டிலே இருக்க வேண்டிய நிலை. இப்படியான மக்களுடைய நிலைமையை அறிந்த ஒரு சில நலன் விரும்பிகள் தன்னுடைய செலவிலே அந்த ஏழை இத்தாவிலே இருக்கின்ற ஏழைக்கு மாதம் 15,000 ரூபாய் முதலாம் தேதி கொடுத்து அந்த ஏழை இத்தாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய உதவியை வழங்கி வருகின்ற நிலைமையானது வரவேற்கத்தக்கதும் நாம் எல்லாம் சந்தோஷப்படக்கூடியதுமாக இருக்கின்றது. இந்த விடயமானது இத்தாவிலே இருக்கின்ற ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற, ஆண் உதவி இல்லாத அந்த தாய்க்கு, சகோதரிக்கு உதவி செய்கின்ற இந்த திட்டம் பரவலாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவில் உள்ள அந்த ஜனாசாக்கள் இடம்பெறுகின்ற பொழுது யார் இத்தாவிலே இருக்கிறார்கள், இதிலே யார் ஏழைகள், அந்த இத்தாவிலே இருக்கின்ற தாய்க்கு, சகோதரிக்கு அவர்களுடைய ஜீவன உபாயத்துக்கான வசதிகள் இருக்கிறதா என்று நாங்கள் கொஞ்சம் மீளாய்வு செய்து அந்தந்த மஹல்லாவிலே இருக்கின்ற செல்வந்தர்கள் சிந்தித்து அந்த மஹல்லாவோடு தொடர்பாகி அந்த குடிமக்களுக்கு உதவிகள் வழங்குவதாக இருந்தால் அது மிகவும் பெருமதியாக இருக்கும் சகோதரர்களே. இன்று சமகாலத்திலே எத்தனையோ இத்தாவிலே வேலைகள் இருக்கிறார்கள், பாவம் அவர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. ஆகவே இப்படியான விடயங்களில் நாம் தான் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, சமூகம்தான் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகளை தாராளமாக நம் சமூகத்திலே கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு வீட்டிலே முடங்கி கிடக்கின்ற இந்த விதவைகளுக்கு, இந்த இந்தா கடமையில் இருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகளுக்கு எம்மாலான உதவிகளை வழங்குவோமாக இருந்தால் அதுவும் ஆகப்பெரிய புனிதமான பணியாக இருக்கும் சகோதரர்களே. இவைகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். தானும் தன் குடும்பமும் என்றல்லாமல் தான் தன் சமூகத்துக்கு என்ன செய்தேன், இதுவரை என்னால் என்னுடைய சமூகம் எந்த அளவில் பயன் பெற்றது என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே நாம் சமூக சிந்தனையாளர்களாக, சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய பொருளாதாரத்தினால், தன்னுடைய உடலினால், தன்னுடைய சிந்தனையினால், ஆலோசனையினால், வழிகாட்டலினால் என்று மக்களுக்கு நம்மால் ஆனவைகளை செய்தாக வேண்டும் சகோதரர்களே. இந்த உலகத்து வாழ்க்கை நிரந்தரமற்றது. இன்று திடீரென்று இளைஞர்களுடைய மரணம் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே முதியவர்களாக, பெரும் வயதுடையவர்களாகத்தான் இருக்கின்ற பொழுது மௌத்து வருவது என்பது அல்ல. எந்த விதமான நோயும் இல்லாமல் இருக்கிற நேரத்திலே மௌத்து வருகிறது. கொழும்பிலே இருந்து வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிற பொழுது மௌத்து வருகிறது. ஐதமா தகுனு யுதிரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்து வாழ்க்கை அற்பம், இந்த உலகத்து பொருளாதாரம் சொற்பம். இதற்குள் நாம் ஆகிராவுக்கான சேமிப்பில் ஈடுபடுவதுதான்
எமக்கான நிம்மதியான திருப்திகரமான ஒரு முயற்சியாக அமையும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்த நியாமத்துகளை நாம் சேகரித்து விட்டு வெறுங்கையோடு தான் போகிறோம். எடுத்துக்கொண்டு யாரும் போகவில்லை, வெறுங்கையோடு போவோம். சேர்த்தவைகளை பிரித்துக் கொள்வதிலே, பங்கிட்டுக் கொள்வதிலே இன்று குடும்பங்களுக்குள் ஃபித்னா. அப்படியான காலகட்டத்திலே நாம் அப்படியான சூழலை உருவாக்காம நாம் நிம்மதியாக வஃபாத்தாக வேண்டும், நிம்மதியாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சமூகம் நமக்கு துஆ செய்ய வேண்டும். இந்த அடியான் அவருடைய பொருளாதாரத்தில் எமக்கு இவ்வளவு தந்தார் என்று ஒன்றை குறிப்பிட வேண்டும் சகோதரர்களே. சில மக்கள் சில நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் தெரியாது, அவருடைய மனைவிக்கும் தெரியாது. அவர் வஃபாத்தானதன் பின்னால் அவருடைய மூர்த்திலே வந்து அந்த தாய் அழுகிறாள், அந்த சகோதரன் சொல்லுகிறார், இவ்வளவு காலமும் எனக்கு இவர் இந்த உதவியை செய்து வந்தார், மௌத்தாகி விட்டாரு, எனக்கு என்ன நிலைமை இருக்கிறது என்று சொல்லுகின்ற போதுதான் அந்த மனிதர் அப்படியான உதவி செய்வது அடுத்தவர்களுக்கு தெரியும். அவரோடு இருந்த அந்த மனைவிக்கும் கூட அந்த கட்டத்திலே தான் தெரியும் சகோதரர்களே. இப்படியும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்கள் எல்லாம் வாழ்வதனால் தான் அல்லாஹ் இந்த ஊரை இந்த அளவு செழிப்பாக்கி இருக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குத்பா நமது உள்ளங்களிலே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் சேர்த்துக் கொண்டு இருப்பதை சேர்த்துக் கொண்டே இருக்காமல் இந்த உம்மத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு கொஞ்சமாவது என்னுடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த விடயத்திலே நாம் அத்தனை பேரும் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் அந்த நியாமத்துகளை இப்படி செய்து சுக்ர் செய்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவன் விரும்புகின்ற நல்லடியார்கள் குழுமத்திலே கபூல் செய்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.